புத்தகத்தை படித்த பாட்டி திடீர் மரணம். இதை தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். போலீசார் விசாரித்தல் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பேட்டி பதில். உங்க பாட்டிக்கு என்ன ஆச்சு? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? நல்லா தாங்க இருந்தாங்க. ஆனால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, பாட்டி இந்த புக்கில் இருக்க கதை சொல்றீங்களா? சரி, உனக்காக சொல்றேன். கதை பேரு மர்ம புதையல். புதையால் மர்ம புதையால் 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 தெரு முழுக்க தேடி பார்த்தேன், அடையாளம் காணால. காத்துல ஊசி என் கண்ணுல தெரியால. நேர முடியும் முன்னே கண்டுபிடிப்பேன் பாரு நீ. புதையால் மர்ம புதையால் புதையால். முன்னொரு காலத்தில் மகிசிங்கம் என்ற ஒரு மாவீரர் ஒரு நாட்டை ஆண்டு வந்தார். அவர் ஒரு சிறந்த அரசர். அண்டை நாட்டு மன்னன் இவரது நாட்டின் மீது போர் தொடுத்து அதை கைப்பற்ற திட்டமிட்டான். போரில் வெற்றி பெறுவது கடினம் என்பதை உணர்ந்த மகிசிங்க மன்னர் தனது நாட்டின் விலைமதிப்பற்ற புதையலை பாதுகாக்க விரும்பினார். அதற்காக அவர் அந்த புதையல் இருக்கும் இடத்தை குறிக்கும் ஒரு ரகசிய வரைபடத்தை தயாரித்தார். இந்த வரைபடம் இன்றும் ஒரு மர்மமாகவே உள்ளது. அந்த புதையலை யாரால் கண்டுபிடிக்க முடியும்? எதுக்கு இவங்க மூச்சு வாங்க ஓடி போறாங்க? சிரிச்சிக்கோ அண்ண கத்தையில பொழச்சிக்கோ நீ உன்ன நம்புடா. மேகி 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 நீ உன்ன நம்புடா. இந்த மேப் வச்சு என்ன பண்ணலாம்? இதை வச்சு என்ன பண்ண? ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை, சும்மா தான் இது. இதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து எடுத்துட்டு ஓடி வந்த மூச்சு வாங்க. காட்டுல போயிட்டு சிங்கப்புலிட்டெல்லாம் மாட்டினோமா நம்ம? எல்லாரும் போலான்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. எல்லாரும் இதுல வீட்டுல போய் சொல்லிட்டு தான் போகணும். ஆனா இதுல நிறைய பிரச்சனை நடக்கிறது. உங்க கை வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் காலையில வர சொன்னோம். ஆனா அவனை மட்டும் பத்தியா டைமுக்கு வர மாட்டான். இதுதான் நாங்க வராதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அண்ணா வாங்க போல. எங்க எல்லாரும் காலைல 5 மணிக்கு வந்து நிக்க சொல்லிட்டு நீ என்ன இவ்வளவு லேட்டா வந்துச்சு. அதெல்லாம் அப்புறம் சொல்ற மாதிரி இந்த கேட்டை தரேன். ஆசைப்பட்டீங்க உன்ன எவ்வளவு நாள் நடக்குது? நைட் ஆயிடுச்சு. கால் வலிக்குது எனக்கு. இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் வேணும். நாளைக்கு கால் இவெல்லாம் கூட்டின்னு வந்துட்டே தப்பா போச்சு. நான் என்னமா சொன்னீங்க? இங்க வந்தா சண்டை போடாதீங்க. இது ஒன்றும் வீடு கிடையாது, காடு. பார்த்தல எவ்வளவு இருட்டா. இப்ப என்ன புலி வருமா சிங்கம் வருமா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு அடர்ந்த காடுன்னு ஒழுங்கா பார்த்து. அச்சோ, பிரகதியை வேற தனியா விட்டுட்டு வந்துட்டோம். அது வேற என்ன பண்ணுதோ கையில கிடைக்குது 1000 வருஷத்து சாப்பம். இத தடுக்க யாரும் கிடையாது, இது எங்களோட ஞானம். கத்துல திரியும் ரத்தத்தின் வாசனை நமக்கு உலகமே அதிரும். மார்மா புதாயால் மார்மா புதாயால் மார்மா கையில கிடைக்குது 1000 வருஷத்து சாப்பம். இத தடுக்க யாரும் கிடையாது, இது எங்களோட ஞானம். கத்துல திரியும் ரத்தத்தின் வாசனை நமக்கு உலகமே அதிரும். மார்மா புதாயால் மார்மா புதாயால் மார்மா அந்த காட்டுல தான் இருக்கு பிரகதி இருக்கிற இடத்தாண்ட போய் தட்டணும். அந்த வானம் பாரு, ஸ்டார்ஸ் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல என்னைக்குமே அப்படிதான் இருக்குது. நம்ம தான் வீட்டை விட்டு வெளியவே வர்றது இல்லையா. சிங்கப்புலி எல்லாம் வராது, பயப்படாதீங்க. இங்க வந்தோம், வீட்டுல தான் பயப்படுறீங்க. சாப்பாடு என்ன கூட இதுக்கெல்லாம் வந்தா ஒன்னும் குறைச்சல். அக்கா தங்கச்சி ஒற்றுமை இருக்கீங்க.
சரி எல்லாருக்கும் மச்சி தண்ணி சாப்பிடுங்க. இது ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்குல்ல. ஒரு ஃபீலா ஜாலியா தான் இந்த இருக்கு. கதை படிக்க எனக்கும் ஜாலியம்புதி ஜாலியா தான் பாட்டி பாட்டி. டேய் டேய் டிரைவர் அண்ணாக்கு ஃபோன் பண்றான். பாட்டி என் உயிர் பாட்டி, உன்னை நான் காப்பாற்றுவேன். நல்லா தானே இருந்தாங்க பாட்டி, திடீர்னு என்னாச்சு? எதுக்கும் அந்த புக் எடுத்து பார்ப்போம். பாட்டி உன்னை காப்பாற்றுவேன். பாட்டி அது எப்படிங்க ஒரு புக்கை படிச்சா இருப்போம், அது மர்மமாவே இருக்குங்க. அப்போ இந்த கதையை எழுதின சைக்கோ யார் மேடம்? இந்த புக்கை கதை எழுதின ரிட்டர் இஸ் மகேஸ்வரன். மார்மா புதையல் பாயலுக டாக்கோடு ரம்மா.